வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் பாசிப்பருப்பு சாம்பார் தான் செய்ய போகிறோம். வெங்காயம் இல்லாமல் இட்லி தோசைக்கு பொருத்தமான இந்த சாம்பாரை ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 3 வரமிளகாய், 1 டீஸ்பூன் மல்லி, மிதமான தீயில் ஒரு 30 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து மறுபடியும் ஒரு 30 செகண்ட் வறுத்துக்கலாம். லேசாக செவந்து வர அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதை எடுத்து பிளேட்டில் போட்டு ஆறின பிறகு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். வாணலியில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். தக்காளி விலை ஜாஸ்திங்கிறதால ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்கிடலாம். நான் இதில் வெங்காயம் சேர்க்கல, நீங்கள் சேர்க்கிறதா இருந்தால் வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கு பிறகு தக்காளியை சேர்த்துக்கோங்க. இதோட 1 உருளைக்கிழங்கு, 1 கேரட்டு, பாதி முருங்கைக்காயை நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். 1 நிமிஷம் இதை வதக்கி விட்டுடலாம். காய்கறி வேகிறதுக்காக 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். முக்கால் பதத்துக்கு காய்கறிகள் வெந்துருச்சு. ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிடலாம். கூடவே நம்ம வறுத்தரைச்சி வச்சுருந்த பவுடரை தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். இதை ஊற்றிடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் வெல்லத்தை பிடிச்சி வச்சுருக்கேன். இதையும் போட்டு கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். 1/4 கப் பாசிப்பருப்பை 2 கப் தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்போட அளவு 150 கிராம். இதை நல்லா மசிச்சு விட்டுடலாம். நம்ம எடுத்திருக்கிற அளவுகளுக்கு 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கும். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்து வந்துடுச்சு. நம்ம மசிச்சு வச்சுருந்த பருப்பை ஊற்றிடலாம். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்கட்டும். சாம்பார் நல்லா கொதித்து வந்துருச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவிக்கலாம். இதோட நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இல்லாமல் நான் செஞ்சுருக்கிற இந்த பாசிப்பருப்பு சாம்பாரை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.